கொஸ்டின் பேப்பர் இது எக்ஸாம் ஹாலுக்கு போனதும் நான் வேற சப்ஜெக்ட் படிச்சுன்னு வந்துட்டேனே நினைச்சேன். டேய் அப்படி இப்படி நினைச்சிடாத, நீ தான் எதுவுமே படிக்க மாட்டியே. ஓ நம்ம சப்ஜெக்ட் பேரே தெரியாத. இன்னைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போனதும் சூப்பர்வைசரை பார்த்து அள்ளு விட்டுச்சுரா. யாரா அவன்? யாரா அவன் இல்ல அவ அப்படின்தான். என்னடா இது, ரூம் இன்னைக்கு கிளீனா இருக்கே. டேய் போடா. இந்த காலேஜை விட்டு வெளியே போகும்போது நீ அரியர்ஸோட தான போவேன். அதெல்லாம் நான் ஈஸியா பாஸ் பண்ணுவேன். எழுதி தரலி சொல்ற மாப்ள, என்னடா பிரச்சனை சொல்லு. இப்ப அவனுக்கு என்னவா? நீ சொல்ற தூக்கலாம். அம்மா மாப்ள என்னைய அவனை தூக்கிட்டான். தூங்கிட்டியா? தூங்கிட்டானோ? நிஜமாவே தூங்கிட்டானா? என்கிட்டயா விளாடுறீங்க? இருங்கடா, இன்னைக்கு நைட்டு மாட்டுவீங்க.
டேய் டேய் என்ன பண்ற? ஏய் ஏன் மச்சான் பாதியில் குளிச்சுட்டு வந்துட்டா? என்னடா பண்ற? ஏன்டா சொல்ற ஏதாவது? நான் வருங்கடா. சார்ஜ் ஏறி இருக்குமா? இன்னைக்கு மாட்டுவாங்க பாரு இந்த பசங்க. ஏன்டா என்னாச்சு? தலை வலிக்குது மச்சான். சரி மச்சான் ரெஸ்ட் எடு. டேய் என்னடா பண்ற? மச்சான் குப்பை கொட்டு வரலாமா? டேய் டேய் ஆ நீ வாடா. என்னடா ஆச்சு? மச்சான் குப்பை கொட்ட வரலான்னு சொல்றான்டா. அடாப்பாவி, நல்லத்தான்டா சொல்றான். நம்மளால அதெல்லாம் முடியாதுடா. டேய் மச்சான் கொட்டு வரலாம்டா. டேய் மச்சான் கொஞ்ச நாளாவே எனக்கு ஏதோ ஆச்சுடா. டேய் போலாம்டா. சரி வா. இருடா. என்னடா ஆச்சு? நான் அப்பயே சொல்லடா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்டா ஏன்டா என்னடா ஆச்சு? நான் அப்பயே சொல்லடா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு. டேய் இப்ப பாருடா குப்பை தானாவே குப்பை தொட்டி போகும். நடுவுல கொஞ்சம் பக்கத்தக்காமனவனுக்கு நடு ரோட்ல இருந்து நாடகம் பண்றான்டா. நீ வாடா நான் போலாம். டேய் மச்சான் போவும்டா. எங்க போவோம்? அங்க பாருடா. எங்க? டேய் பாருடா இல்லடா. ஆமாடா சொன்ன மாதிரி குப்பை இல்ல. பார்த்தல டா. சொன்னல. இங்க ஒண்ணு இருக்கு பாரு. டேய் பாருடா இங்க இருக்கு. டா அங்கேயும் ஒண்ணு. யாரா இங்க இருக்கு பாருடா. என்னடா இப்படி பண்ற? இந்தா புடி. டேய் சொன்னா நம்ப மாட்டீங்களா? வாங்கடா மேல. சூப்பரா மச்சான். சிங்கிள் டேக்டா. வாடா. இருடா. இங்க பாருடா. என்னடா இதே பால் சொல்லி கொடுத்து போயிருக்கான். தெரியலையே. டேய் இல்லடா. இத பாருடா. என்னடா இது? டேய் செம்மையா இருக்குடா. மச்சான் என்ன பிளே ரீட் பண்ணா? டேய் சூப்பரா உங்களுக்கெல்லாம் புரியாதுல்ல, போங்கடா. டேய் ஏன்டா இப்படி தள்ளுறா? இந்த மாதிரி எனக்கு தான்டா வலி, உங்களுக்கு என்ன தெரியும்? லூசாடா இவன், போடா.
தூங்க விடு. டேய் என்னடா இவன்? என்னாச்சு இருக்கு இப்படி தூக்கி போட்டு போறான்? தெரியல, வா போய் பார்ப்போம். டேய் என்னடா? டேய் என்ன மச்சான் என்னாச்சு? விடுங்கடா, நீங்களும் என்ன நம்ம விட்டீங்க, அதுவும் என்ன சாவடிக்குது. ஒரு குப்பை கடை இவ்வளோ அளப்புறா, ஒரு நாளாவது குப்பையை குப்பை தொட்டில் போட்டிருப்பியா? யா தேவையில்ல. குப்பை கலை போய் அழுதுடுற. போங்கடா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு நான் என்ன பண்ணணும்? உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் என்னை கொல்ற? ஒரு டெஸ்ட்பின் ரிவெஞ்ச் எடுத்து நான் படத்தில் கூட பார்த்ததில்ல, புக்கில் கூட படித்ததில்லை. இவ்வளோ பேசுகிறல்ல, இப்போ வா. வரமாட்டல? வந்து குப்பையை மட்டும் அள்ளின்னு போற? இப்போ வா. என்ன கொல்ல போறியா? இவன் வேற நேரம் புரியாம. நான் இந்த நாட்டுல இருக்க குப்பை தொட்டியோட குரல். குப்பைய குப்பை தொட்டியில போடாத நீ ஒரு குப்பை தான். இன்னைக்கு இந்த நாட்டையே சேதச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த குப்பை தான். ஆயிரக்கணக்கான கிருமிகளும் நோய்களும் விளையாடிக்கிட்டு இருக்கு. குப்பையே இல்லாத நாடு இல்ல, ஆனா குப்பைய குப்பை தொட்டியில போடாத நாடுதான் இருக்கு. நான் ஏன் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? நீ என்னைக்காவது உன் வாழ்க்கையில குப்பைய குப்பை தொட்டியில போட்டிருக்கியா? நீ வாழ்ற வாழ்க்கை ஏன் எதுக்குன்னு தெரியாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நானும். குப்பையை மட்டும் வாங்க பிறந்தனா இன்னும் குப்பையை பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த நாட்டுல மட்டும்தான் குப்பை தொட்டி கூட குப்பையாவே இருக்கு. மனிதர்கள் பிச்சை எடுக்கிறத தாண்டி ஒரு குப்பை தொட்டி பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாச்சு. ஒரு குப்பை தொட்டி தன் கடமைக்காக பிச்சை எடுக்கும் போது ஏன் உங்க கடமையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? என்னைக்கு என் தட்டுல சில்லறைகள் நிறையுதோ அன்னைக்குதான் இந்த நாடே சுத்தமாகும். இன்னைக்கு இது உனக்கு சாதாரணமா இருக்கலாம், நாளைய சரித்திரம் இதுதான். உயிருள்ள நீ உயிரற்ற உணர்வுள்ள எனக்கு பிச்சை போடுவியா?